மட்டன் மசாலா செய்ய போகிறேன். இது வந்து நாட்டு ஆடோட ஒரு பாதி ஒரு 1/2 கிலோ இறைச்சி. இது வந்து தொடர் பகுதி. அதுக்கு தேவையானது வந்து பிரியாணி இலை, பட்டை, லவங்க, கிராம்பு, ஏலக்காய். இது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, 2-3. அப்புறம் தேவையான இறைச்சி 1/2 கிலோ. ஓகே, 2 கிழங்கு. இது வந்து நீங்கள் போடுறதுனாலும் போடலாம், போடாட்டினாலும் பரவாயில்ல. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கஸ்கஸ், ஒரு 2 இதுக்கு உங்களுக்கு பத்துற அளவுக்கு உள்ள உப்பு. இது ஹிமாலயன் உப்பு, நீங்கள் வந்து நார்மல் உப்பும் பாய்க்கலாம். 2 தக்காளி, ஒரு 10 கிட்ட சின்ன வெங்காயம், இது சின்னதாக நறுக்கியாச்சு. தயிர், அப்புறம் உங்களுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு பிடி கருப்பில், 2 பச்சை மிளகா, அப்புறம் அரைச்ச வெங்காயம் பூண்டு. இது வந்து நார்மலாக நம்ம தாளித்து இது பண்ணுறதுக்கு சேர்க்குறதுக்கு. பேஸ்ட் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 பிடி காஞ்ச மிளகா, ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து அரைச்ச தேங்காய், கொஞ்சம் கொரியண்டரு, அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் முழுவு. இதெல்லாம் ஒரு பொடி கொஞ்சம் கொஞ்சம் போதும். அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூனு நிச்சலுவோம், ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சம் தண்ணி, அப்புறம் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க நார்மலாக. ஸோ இந்த ஜாமான்கள்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படுற ஜாமான். இப்போ முக்கியமாக நான் முதல்ல வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து நான் முதல்ல இந்த நெச்சிலம் பெருஞ்சீரகம், இந்த முழுவு, கொரியண்டரு, அப்புறம் வந்து இந்த மிளகா, இந்த தேங்காய் அரைச்சது, இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து முதல்ல எண்ணெய் இல்லாமல் வகுத்து எடுக்க போகிறேன். ஓகே, செகண்ட் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னே முதல்ல இந்த வகுத்தலில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், சட்டி காஞ்சிட்டோன்னே மிளகா போடுங்க. கொஞ்சம் நேரம் பண்ணுங்க. அடுப்பு ரொம்ப வேகமாக வைக்காதீங்க, மெதுவாக வச்சுக்கோங்க போதும். தேங்காய், கொரியண்டரும் மிளகும் போட்டுக்கோங்க. சிறுவும் பெருஞ்சிருவோம் சேர்த்துருங்க. இதெல்லாம் பீஸ் பண்ண போகிறேன். பீஸ் பண்ணுறதுக்கு முன்னே கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு எல்லாம் ஒன்று கிண்டி நம்ம ஒன்றா கொஞ்சம் இதாக்கிட்டு அப்புறம் நம்ம பீஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு பண்ண வச்சுக்கோங்க. 5 மினிட் வந்து தேங்காய் ஒரு கலருக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீஸ் பண்ணலாம். எடுத்துடுங்க, அடுப்பு அடைச்சிடுங்க. அடைச்சிட்டு எடுத்துகிட்டு பீஸ் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக ஆக்கணும். எல்லாம் தனியாக வச்சு ஒரு மங்களை போட்டுட்டு இது நம்ம பீஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து பிளெண்டர் வச்சுக்கோங்க. பிளெண்டரு ஓகே, இதெல்லாம் வந்து பிளெண்ட் பண்ண போகிற ஜாமான். நான் வந்து இதெல்லாம் பிளெண்டர் இருப்பேன். திஸ் இஸ் பேஸ் ஆன் 1/2 கிலோ. 1/2 கிலோ ஆட்டிடுச்சு.
இந்த பேஸ்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம தண்ணி போட வேணாம், நீங்கள் தண்ணி இல்லாமல் அரைச்சிடுங்க. ஓகே, நான் அரைக்க போகிறேன். ஓகே ஓகே கைஸ், அடுத்த ஸ்டெப்பு எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஊற்றிக்கலாம். நெருப்பில் லேசான நெருப்பில் வேப்போட்டில் லேசான நெருப்பில் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயை வதக்கி பண்ணுங்கள். சூடு காற்று வந்துட்டோன்னே எண்ணெய் சூடாகட்டும். ஓகே, அடுத்த ஸ்டெப்ஸை பட்டை போட போகிறேன். பிரியாணி விட மாவங்க, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. லேசாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ அந்த தாளிப்பு ஜாமாக்கு கொஞ்சம் நேரம் நல்லா அந்த வாழை போகிற வரைக்கும் தாளிங்க. இஞ்சி பூண்டு வாழை போகிற வரைக்கும் தாளிச்சுட்டு வர போனோன்னு வெங்காய பேஸ்ட் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் மஞ்சளாக வர வரைக்கும் வீட்டை காய்ச்சிட்டே இருங்க. அடுத்தது தக்காளிங்க, 2 தக்காளி, போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வர வரைக்கும் லேசாக காய்ச்சிக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கிட்டோன்னே இன்னும் நம்ம ஆட்டை அரிசி போட்டுருவோம். 1/2 கிலோ ஆட்டை அரிசி. என் டாக்டர் எனக்கு பதிவு செய்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க நான் அழகான படம் எடுக்கிறேன். நல்லா இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. எதுவும் குறை இருந்தால் காமெண்டில் சொல்லுங்கள். இந்த இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கன்னு பார்க்குறேன். ட்ரை பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நான் என்னால் முடிஞ்சது ஏதோ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஏதாவதுன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது குக்கிங் தேவைப்பட்டுச்சு, ஏதாவது தெரியணுன்னா நீங்கள் எனக்கு கீழே காமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அதை செஞ்சு காட்டுறேன்.
கைஸ் பொட்டேட்டோவை ஆட் பண்ணுறேன். பொட்டேட்டோ ரைஸை ஆட் பண்ணிவிட்டு தென் பச்சை மிளகா, கருவேப்பிலை பண்ணுறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க விட போகிறேன். நல்லா கொதிக்க விடுறேன். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸுக்கு கொஞ்சம் நேரம் அப்படி கொதிக்க விடுங்க. கொஞ்சம் இதாகணும். நல்லா கலந்து நல்லா கிண்டி கொஞ்சம் நேரம் விடுங்க. இப்போ நான் மஞ்சத்தூள் போட போகிறேன். மஞ்சத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். விட்டனால தண்ணி கலந்து அடுத்தது கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நல்லா கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுவோம். நான் கொஞ்சம் நேரம் அடுப்பை மூட போகிறேன். அது மூடி மூட போகிறேன். கஸ்கஸை அடுத்தது கஸ்கஸ் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் நேரம் கிண்டி போடுறேன். இது ஒரு 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணி முடிஞ்சோடனே இது போடுறேன். கொஞ்சம் கொதிச்சு வந்தோடனே நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அடுத்தது நம்ம பண்ணி வச்ச பேஸ்ட்டு, நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டு இதில் லேசாக தண்ணி கலந்துருக்கேன். ஏன்னா அது ஒழுங்காக அரையலைன்னு நீங்கள் தண்ணி கலக்கலாம். அது நல்லா அரையும். பேஸ்ட் போடுங்க. பேஸ்ட்டு இந்த பேஸ்ட்டும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு கொஞ்சம் இது பண்ண கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இதில் அப்புறம் ஒரு பொடி உப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரியே. ஓகே, இப்போ இது கொஞ்சம் நேரம் நான் நல்லா இது பாருங்கள். இதோட அந்த மசாலா எப்படி தெரியுதுன்னு நல்லா கொஞ்சம் நேரம் சூடு கட்டி நல்லா வேக விடுங்க. ஏன்னா ஆடு அடிச்சு அது நாட்டு ஆடு கொஞ்சம் லேட் ஆகும். நான் ப்ரெஷர் குக்கர் பாய்க்கலை. இதில் நீங்கள் எல்லோரும் கேட்கலாம் ஏன் ப்ரெஷர் குக்கர் பாய்க்கலைன்னு. ப்ரெஷர் குக்கரில் பாய்ச்சா அதோட ருசி ரொம்ப தனித்தனியாக தெரியும். இது ஒன்றா தெரியணுன்னா நீங்கள் இதிலே வேக வைக்கணும். கொஞ்சம் லேட் ஆகும், பரவாயில்ல. மெதுவாக நின்று அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கொடுங்க. நீங்கள் திருப்பி தொடர்ந்து கொஞ்ச நேரம் செக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் அடுப்பை பானையை கொஞ்ச நேரம் மூட போகிறேன். கொஞ்ச நேரம் சென்று ஒரு 20-30 மினிட்ஸ் சென்று நான் திருப்பி திறக்க போகிறேன். ஓகே ஓகே காய்ஸ்,
25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ திறக்க போகிறேன். ஓகே, நல்லா சுண்டி வந்துடுச்சு. அடுப்பு மெதுவாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் தயிர் ஆட் பண்ண போகிறேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டேன். ஓகே, ஆட்டரிச்சு நல்லா வெந்து போகிற அளவுக்கு நான் கொஞ்சம் நேரம் வந்து இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து கிண்டிக்கிட்டு இருக்கேன். கிண்டிட்டு ஓகே, இப்போ வந்து ஆட்டரிச்சு நல்லா வந்துருச்சு. ஆட்டரிச்சு நல்லா வந்துருச்சு. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், அதோட கிரேவியை பாருங்கள். இது நல்ல திக்காக நல்லா இருக்குது. கிழங்குலாம் நல்லா வெந்துடுச்சு. ஆட்டரிச்சு நல்லா வெந்துடுச்சு. ஸோ நீங்கள் இந்த கிரேவி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. ஸோ நீங்கள் வந்து சப்பாத்திக்கு வெள்ளை சோறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எதுவும் காமெண்ட் இருந்துச்சுன்னா என்னோடய காமெண்ட்டை நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அடுத்த வாரத்தில் வேறு சமையலோடு நான் வரேன். இந்த until then, cooking with Vijay Mohan. Thank you guys. Thank you.